கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்களே. இங்கே இயேசு கிறிஸ்துவை நம்பி இவர் ஒருவரே இரட்சகர், இவர் ஒருவரே மீட்பர், இவரால் தான் நமக்கு மீட்பு உண்டு என்கிற முழு நம்பிக்கையோடு அவரை பின்பற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார். அன்றைக்கு கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, இன்றைக்கு அநேக பேர் இருக்கிறாங்க. அன்றைக்கு அவர்களுக்கு என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை தான் இன்றைக்கி நமக்காகவும் இங்கே பதிவிடப்படுகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்காக இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்வாராம். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொல்லாங்கனுக்காக, பொல்லாங்கனோட பிள்ளைகளுக்காக, பொல்லாத காரியங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக்கிறேன். எனக்காக நீங்கள் தந்திருக்கிறீங்களே, இந்த சுவிசேஷத்தை சொல்ல பிதாவாகிய தேவன் அன்பானவர், பரிசுத்தமானவர், எல்லோர் மீதும் அவர் அன்பு செலுத்துகிறவர் அப்படிங்கிற சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக. நான் ஒருத்தன் சொன்னால் இந்த உலகம் முழுசும் சொல்லிட முடியாது. அதற்கென்று கொஞ்சம் பேரை நான் தேர்வு பண்ணி அவர்கள் மூலியமாகவும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்படி தேர்வு செய்யப்பட்டவர்கள் தான் இந்த ஜனங்கள், நீர் எனக்கு தந்திருக்கிற இந்த ஜனங்கள். அதனால் அவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏன்னா அவங்க பரிசுத்தமாக இருந்தால் தான் பரிசுத்தத்தை பற்றி பிரசங்கிக்க முடியும். அவர்கள் பாதுகாப்பாக இருந்தால் தான் பாதுகாப்பை குறித்து பிரசங்கிக்க முடியும். அதனால் அவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார். பாருங்கள், நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார். அவங்கெல்லாம் உங்களுடையவர், பிதாவினோட பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தம்முடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்துருக்கார். அவர்கள் மாமிசத்தினோட கிரியைகளால், மாமிசத்தினோட இச்சையினால் பிறந்தவர்கள் அல்ல, தேவனுடைய சித்தத்தினாலே பிறந்திருக்கிறார்கள். அப்போ தேவ சித்தத்தினாலே பிறந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், பிதாவின் சித்தத்தினாலே பிறந்திருக்கிறவர்கள் பிதாவினோட பிள்ளைகள். அதை தான் இங்கே சொல்கிறார், அவர்கள் உம்முடையவர்கள், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைங்க. அன்பானவர்களே, நம்மை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நாமெல்லாம் பிதாவாகிய தேவன் பெற்றெடுத்த பிள்ளைகளாம். அதனால் நமக்காக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வேண்டுதல் பண்ணிகிட்ருக்கார். என்னென்னு, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், இவர்களுக்கு பாதுகாப்புக்கு கொடுங்க, இவர்களுக்கு பலனை கொடுங்க, இவர்களுக்கு சரீர சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி நமக்காக அனுதினமும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார். அதுதான் உண்மை. பிரியமானவர்களே, நாம் மட்டும் நம்ம ஜெபம் பண்ணிடுறோம், உடனே நம்முடைய ஜெபம் பிதாவாகிய தேவனிடத்துக்கு எட்டிருச்சு அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. நம்ம எப்பொழுதெல்லாம் முழங்கால் படியிட்டோ அல்லது நின்று கொண்டோ நம்முடைய இருதயத்தை திறந்த ஆண்டவரோட சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய ஜெபத்தோடு சேர்ந்து ஆம் என்றும் ஆமன் என்றும் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறம் மற்ற நேரங்களில் நம்ம வேலை விஷயமாக வெளியே அலையிறோம், போகிறோம், உலக காரியங்களாக உலக வேலையாக நம்ம அலையிறப்போ ஜெபம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். அந்த நேரத்திலும் கூட இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாராம். நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் பண்ணிகிட்டே இருப்பார். அன்பானவர்களே, உங்களுக்காக எனக்காக அனுதினமும் 24 மணி நேரமும் வேண்டுதல் பண்ணிக்கொண்டே இருக்கிற ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்புறம் என்ன, நாம் நம்மை அவரிடத்தில் ஒப்படைச்சிட்டு அவர் சொல்லுகிறபடி அவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நாம் நடந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அப்படி நாம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னாவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம், ஒரு மிகப்பெரிய சரீர சுகம், ஒரு மிகப்பெரிய வழிநடத்துதல் நமக்கு இருக்கும். நிச்சயமாகவே கடவுள் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருந்தபோதும் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திற்காக அல்ல, எங்களுக்காக, இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்காக அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிறார். நாங்களும்
அவர் ஜெபித்து எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிற அந்த பலனை அடைய நீங்கள் கிருபை பாராட்டு. உங்கள் இரக்கமும் உங்கள் மனதுருக்கமும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.